மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மானோட கொம்பு மாதிரி இருக்கு பாருங்க. அதே மாதிரி அந்த சம்மர் ஸ்னோ சீடு வந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அழகா பீச்சில் வந்து கால் மேல. பிரைஸ் லார்ட், வெல்கம் டு JJ பெட்ஸ் அண்ட் கார்டன்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடினியம் பிளான்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்கர் ஸ்டெம் தான். இதில் வர சக்கர் ஸ்டெம் தான். இது போன சீசனுக்கே கட் பண்ணி விடணும், ஆனால் நம்ம மழையை முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ இதுக்கு கட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏன்னா மழை பனி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வெயில் 2 நாளாவே நல்ல வெயில் சென்னை சைட்லாம். ஸோ இதை கட் பண்ணி நம்ம இதை ஸ்டெம் கட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, வேப்ப மரம் எல்லாம் பாருங்க எப்படி ஆயிடுச்சு, அழகா இருந்தது. இப்போ இலையுதிர் காலம் இல்லையா, ஸோ எல்லாம் கொட்டிட்டு நமக்கு ஃப்ரெஷ் லீவ்ஸ் வந்துடும். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் யாரா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் இந்தியா சுவாசிக்கம் சிங்கிள் பெட்டல் பிங்க் இருக்கு இல்லையா, அது அவங்க எல்லாமே இப்போ நியூ க்ரோத் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதான் இந்த இலையெல்லாம் பிடுங்கி போட்டேன், சுற்றிலும் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேக்கில் உள்ள அடினியம்ஸ்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. போன வாரம்லாம் அப்படி பிளெயினாக மொட்டையாக ஸ்டெம் மட்டும் இருந்துச்சு. இப்போ அழகாக நியூ க்ரோத் வந்திருக்கு. நான் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஒரு மாதிரி லீஃபே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சேன். நீலாக்கான் வெரைட்டி கிடையாது. பின்னாடி வந்து உங்களுக்கு மெரூனாக இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு ஃப்ரண்ட்டில். இதோட பூவுமே ரொம்ப அழகு, ஒரு மாதிரி மல்டிபெட்டல், ரொம்பவே அழகாக இருக்கும். இது இதில் மொட்டை வந்துச்சு பாருங்க, மொட்டை என்ன கருப்பாக இருக்குது பாருங்க. இது பாருங்க ஸ்டெம் கட்டிங் வச்சது, வேற ஒரு பிளான்ட் நம்ம கட் பண்ணோம், அதுல இருந்து ஸ்டெம் எடுத்து வச்சது. இதுலயும் பாருங்க எவ்வளவு அழகா உங்களுக்கு வந்திருக்கு. இந்த நியூ க்ரோத் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க அடினியம்ல. இந்த குட்டி குட்டி இலைகள், நமக்கு 2 நாளாவே வெயில், நல்ல வெயில். ஸோ பார்த்தீங்கன்னா வெயில் அழகா வந்து உங்களுக்கு துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமே தான் அடினியம் சீசன் நமக்கு ஸ்டார்ட். அடினியம் சேலும் நம்ம இனிமேல் பண்ண போறோம் இல்லையா. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க. வாட்ஸ்அப்ல நீங்க வந்து நம்பர் இன்னும் சேவ் ஆகாம இருக்கீங்கன்னா நம்பர் மெசேஜ் பண்ணி நீங்க சேவ் ஆயிக்கோங்க. தொடர்ந்து போடுற ஸ்டேட்டஸ் நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் இங்க இருக்கிற பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே அப்ரூட் பண்ணி வச்சிருக்கோம். மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்ரூட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல நம்ம கலெக்ஷன்ஸுமே சிலது இருக்கு. பூக்கும் போது எனக்கு எது என்னோட கலெக்ஷன் அப்படின்றது தெரியும். உங்களுக்கு இந்த கேப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி கார்டெக்ஸ் மேலே தூக்கி வச்சு பார்க்கறதுக்கு இது ஒரு மானோட கொம்பு மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இதுலையுமே வந்து நம்ம லாஸ்ட் வீக் தான் வச்சோம். இதுலையுமே குட்டி குட்டியாக ரெட் கலரில் துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கு பாருங்க. கோடட் பிளான்ஸ் கூட நாங்கள் சிலதெல்லாம் கார்டெக்ஸ் ஷேப்காக எடுத்து வச்சிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் மாதிரி இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே வந்து நம்ம இப்போ மண் மாற்றி தொட்டி மாற்றி வச்சிருக்கோம். சின்ன தொட்டியில் இருந்தவங்கலாம் பெரிய தொட்டிக்கு மாற்றிருக்கோம். அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி தனித்தனியாக வச்சுருக்கோம், பேலட்லேயும் கீழேயும். ஓகேவா. அதே மாதிரி அந்த சம்மர் ஸ்னோ சீடு வந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சீடு வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. அதில் வந்து நமக்கு ஒரு சீட் பாட் ரொம்ப அழுகி போயிடுச்சு மழையில். அப்புறம் ஒன்று இருந்தது, ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஆனால் அந்த சிங்கிள் பெட்டல் எல்லோ சீட் பாட் நல்லா இருக்கு. அது ஒர்க்கு பாருங்க, லாஸ்ட்ல தெரியுதா, இது ஒர்க்கில் மான் கொம்பு மாதிரி, அது நல்லா இருக்கு. ஸோ அது சீட் பாட் ரெடி ஆகும் போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இது பாருங்களேன், இது என்ன ஷேப்னே தெரில, அழகா இருக்கு பாருங்க. இதில் பாருங்க இலைகளே வரல, மொட்டுக்கள் வந்துடுச்சு. எல்லாம் ஒரு ஒரு டைப்பாக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா இலைகள் வரல, மொட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இது பார்க்கும் போதே ரொம்ப அழகா மொத்தமாக பூத்து பார்க்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு பாருங்களேன். எனக்கு வெயில் காலம் வந்தோன்னு ஒரு பக்கம், ஆஹா அடினியம் நமக்கு களை கட்ட போகுது, நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம், நல்லா பூக்க போகுதுன்னு ஒரு சந்தோஷம். ஏன்னா மழையில் வந்து இவங்களை கண்டுக்கவே இல்லை, அப்படியே வச்சாச்சு. எப்படி இருக்காங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம கஸ்டமர்ஸுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த மாதிரி அடினியம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் சேல் போடாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு. இன்னும் 1 வாரம் டைம் கேட்டிருக்கேன். அது எல்லாமே எனக்கு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்மளோட குவாலிட்டியோட பிளான்ஸ் பார்த்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஸோ நிஜமாலே ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது எனக்கு. நமக்கு இன்னும் புது புது ஸ்டாக்ஸ்லாம் வரும். நம்ம எல்லாமே யூடியூப்லேயும் போடலாம், வாட்ஸ்அப்லேயும் போடலாம். 8056248694 வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி
உங்களோட பேர் சொல்லிட்டீங்கன்னா நான் சேவ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து ஸ்டேட்டஸ் பார்த்து உங்களுக்கு தேவையான பிளான்ட்டு உங்களுக்கு எப்போ பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்போ வாங்கிக்கலாம். இப்போது நம்மளோட பழைய பிளான்ஸ்க்கு வந்துடலாம். பழைய பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வாங்கின பிளான்ட் இது தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் தான் சீட் பாட் தொடர்ந்து நமக்கு நார்மல் பிங்க் தான், இதில் சீட் பாட் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதனோட ஷேப் பாருங்கள், அழகா பீச்சில் வந்து கால் மேலே கால் போட்டு படுத்திருக்க மாதிரி இருக்குது. இந்த சில ஷேப்ஸ்க்காக நான் வாங்குவேன், ரொம்பவே அழகாக இருக்கும் இது. அடினியம் பொறுத்த வரையில் நம்ம அந்த ஷேப்பிங் கொண்டு வர்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வாங்கும் போது கார்டெக்ஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம தொட்டி மாற்றும் போது அந்த ஷேப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்போம் இல்லையா. எல்லாமே நியூ க்ரோத் வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்கள் அடினியம் பிளான்ட்ஸ்னால் எப்படி இருக்குது, பூக்க ஆரம்பிச்சிருச்சா என்ன எதுன்னு சொல்லுங்கள். நிறைய ப்ரூனிங் ஒர்க்லாம் பண்ணோங்க லாஸ்ட் வீக்கு. ப்ரூனிங் பண்ணோம், சேல் கூட நம்ம போட்டோம். தாய் வெரைட்டிஸ்லாம் வந்து போன வாரம் நான் கொஞ்சம் சேல் போட்டிருந்தேன் பாருங்கள், மிச்சம் இருக்க கிளியரன்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அது போக இவ்வளோ இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் கொஞ்சம் அடினியம் இருக்குது, தெரியுதுங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவரில் இருந்துச்சு, கவரில் இருந்ததை மண் ரெடி பண்ணி தொட்டி மாற்றிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டெக்ஸ்லாம் மேலே தான் தூக்கி லிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ஷேப்ஸ் தெரியணும் அப்படின்றதுனால. இது ஒரு குரூப் இருக்குது, சைஸ் வாரியாக வச்சுருக்கோம் பாருங்கள், ஸ்மால் டு பிக். ஸோ இன்னும் சேல் இருக்குது. இந்த கவர்லாம் கூட இன்னும் எடுக்காமல் இருக்கும். வேலை ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு கார்டனில் வேலை போயிட்டே தான் இருக்கும், கண்டினியூஸாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். பெருக்கிறது எடுக்கிறது கரெக்டாக இருக்குது வேலை. இன்னும் ஸ்டாக் வந்து எப்போ வரும்னு தெரியல. நான் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப்லேயும் அனௌன்ஸ் பண்ணுறேன், வாட்ஸ்அப்லேயும் அனௌன்ஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ நிறைய ரேட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பிளான்ஸு. இனிமேல் வர சீசனுக்கு நம்ம சூப்பராக பிளான்ட்டு கொடுக்கலாம், ஓகேங்களா. இந்த மழைக்கு பார்த்தீங்கன்னா பை காட் கிரேஸ் என்னோட பிளான்ட்டு கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். இருந்தாலுமே நம்மளோட பிளான்ட் எதுவுமே நமக்கு டேமேஜ் ஆகலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, சீடு போட்டு வளர்த்தோம்ல, அதில் ஒரு 3-4 பிளான்ட் போயிருந்தது. அது மட்டும்தான் நமக்கு லாஸு. மற்றபடி எல்லா பிளான்ட்டுமே நம்ம சேஃபாக அந்த பேனர்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிட்டு இருந்தனால டேமேஜஸ் அந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி செடியெல்லாம் ப்ரூனிங் பண்ணிட்டேங்க. நிறைய கிளையாக போய் பூத்து முடிச்சிருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த கிளையெல்லாம் கட் பண்ணி ஸ்டெம் கட்டிங்காக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு 4-5 தொட்டி கட் பண்ணி மண் கலவையை கொஞ்சம் மேனாப்பில் கொஞ்சம் கொத்தி விட்டுட்டு எருவெலாம் போட்டு நிழலில் வச்சுருக்கேன். ஒரு 1 வீக் வைக்கலான்ட்டு. இது அழகாக இருக்கும், டெய்ஸி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த டார்க் எல்லோ சாமந்தி ரொம்பவே வைப்ரண்ட்டான கலரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மினி மார்னிங் க்ளோரின்னு சொல்லிட்டு இதோட பேர். இது சீட்ஸ் வாங்கி தான் போட்டிருந்தேன். அழகாக மயில் மாணிக்கமோட பூ சைஸ் தான் இருக்குது, குட்டி குட்டியாக ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரைட் ரெட் மினி மார்னிங் க்ளோரின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சீட்ஸ் இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.